ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆர்ஆர் கார் கேரேஜ் வந்து பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ஆல்டோ 800. இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வண்டி வந்து கிளச்சு ரொம்ப டைட்டாக இருக்குது, மெரிக்க முடியல, எனக்கு லாங்கில் போனாக்கா காலெலாம் பெயினாக இருக்கும் சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் கிளச் பிளேட்டும் மாற்றிருக்காங்க. கிளச் பிளேட்டும் தெரியல, புதுசாக மாற்றினாங்களாம். அவங்களுக்கு இதே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுக்கு பாருங்கள், கழட்டின கிளச் பிளேட்டு என்ன கழட்டினது பிளேட்டை பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது, அந்தளவுக்கு தேவை கூட இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கிளச்சு இறக்கி ஏற்றுறோம், ஆனால் இதில் சின்ன சின்ன வேலைங்க தான் இருக்குது, அது யாரும் செக் பண்ண மாட்டேன்றீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளச் லிவருக்கு ஸ்ப்ரிங் வச்சு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்சைடில் நம்ம நல்லா ரெஸ்ட்டாக படித்து க்ளீன் பண்ணணும். 2 சைடும் க்ளீன் பண்ணி நல்லா க்ரீஸ் அப்ளை பண்ணி போட்டிங்கனாக்கா இந்த லிவர் ஃப்ரீயாக இருந்தாலே நம்மளுக்கு கிளச்சு ஃப்ரீயாக இருக்கும். உள்ளே கால் பெயின் இருக்காது, எவ்வளோ லாங் ட்ரைவ் போனாலும் நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு 6 மாதம் புது கிளச் மாற்றினீங்கனாக்கா ஒரு 6 மாதத்துக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா ஃப்ரீயாக இருக்கும். கிளச் வந்து சாஃப்டாக அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி மாட்டுங்க. அதேமாதிரி வந்து இந்த இன்னரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரிலீஸ் பண்ணி வைக்கிற இந்த அவுட்ரு இன்னரில் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸை வந்து நல்லா எமர் ஷீட்டை வச்சு டீசல் வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா ஃப்ரீயாக ஸ்மூத்தாக தேய்ச்சி போட்டிங்கனாலே நம்மளுக்கு ரிலீஸ் பெரிங் வந்து நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப்பாக இருக்கும். நிறைய பேர் அப்படியே என்ன பண்ண க்ரீஸ் போட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணி அப்படியே மாட்டி அமைச்சிடுறீங்க. இந்த வண்டியில் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 1 மாதம் கூட ஓட்டல. அவங்க வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, எனக்கு கிளச்சு கேபிள் எல்லாமே புதுசாக மாற்றிருக்காங்க, அப்படியே ஹார்டாக இருக்குன்னாங்க. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் ப்ரொசீஜராக இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி மாட்டிங்கனாக்கா ரொம்ப இதுக்குன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 5 நிமிஷம் க்ளீன் பண்ணிங்கனாக்கா பக்காவாக இருக்கும். நம்மளுக்கு செய்கிற வேலையும் நல்லா திருப்தியாக இருக்கும், கஸ்டமருக்கும் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம கஸ்டமர் தேடி வர அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்தனாக்கா நம்ம வேலையை எங்கேயுமே விட்டு போகாது. எந்நேரம் இருந்தாலும் டைம் எடுத்து நம்மக்கிட்ட தான் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் வண்டிங்களை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.